ஆவியானவரா இருக்கு. ஏசப்பா உங்களுக்குள்ள என்னவா இருப்பாரு? ஆவியானவரா இருக்கு. நீங்க அவரை உங்களுக்குள்ள உணர முடியும். உங்களுக்குள்ள இருக்கிறதா உங்களால அவரை உணர முடியும். நீங்க எங்க போனாலும் அவர் உங்க கூட வருவார். இருட்டுல நீ நடந்து போனா கூட அங்க வருவார். கடைக்கு போனாலும் வருவார், ஸ்கூலுக்கு போனாலும் வருவார். எல்லா இடத்துலயும் இந்த ஆவியானவர் உன் கூட வந்துட்டே இருக்கிறத உன்னால உணர முடியும். சரி, இப்போ உனக்கு ஒரு கோபம் வருது, பயங்கரமான ஒரு கோபம் வந்து ஒருத்தர் அடிக்க போற. இப்ப இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து சொல்லுவாரு, அடிக்காத, என்ன பண்ண, அடிக்காத அப்படின்னு உனக்குள்ள இருந்து அவர் என்ன சொல்றாரு? சொல்லி கொடுப்பாரு. அடிக்காத, செய்யாத, விடாத, பக்கத்துல பார்த்து எழுதாத அப்படின்னு சொல்லி சில நேரத்துல என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் கோவப்படுறேன், நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பொய் சொல்றேன். நான் இந்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட். கிஃப்ட் என்னன்னா அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அபிஷேகம்னா என்ன தெரியுமா? விளக்கு பார்த்திருக்கீங்களா? விளக்கு, இப்போ ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்குக்குள்ள விளக்கு எரியறதுக்கு அந்த விளக்குக்குள்ள என்ன வேணும்? என்ன வேணும்? எண்ணெய் இல்லாம விளக்கு எரியுமா? எரியாது. இப்போ நீங்கெல்லாம் ஒரு விளக்கு. அந்த விளக்குக்குள்ள இப்ப என்ன தேவைப்படுது? எண்ணெய் தேவைப்படுது. இப்போ அந்த எண்ணெய் தான் யார் தெரியுமா? ஆவியானவர். அபிஷேகம்ன்றது எண்ணெய். இப்போ இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்குது, இந்த பையன் நல்ல பையனா இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவனால அவன் செய்யணும்னு நினைக்கிறத என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. இப்போ ஆண்டவர் அவங்களுக்குள்ள என்ன ஊத்துறாருன்னா அபிஷேக எண்ணெயை ஊத்து. அந்த எண்ணெய் ஊத்த 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 என்ன எரிய ஆரம்பிக்கும்? நெருப்பு. என்ன குறைய 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 அந்த நெருப்பு அடைச்சு. இன்னைக்கு ஏன் தெரியுமா நீ செய்யணும்னு நினைக்கிறத உன்னால செய்ய முடியல? உனக்குள்ள எண்ணெய் இல்ல, எண்ணெய் இல்ல. இன்னைக்கு ஏசப்பா அந்த அபிஷேக எண்ணெயை உனக்குள்ள ஊற்றி நிரப்ப போற. சரி, நல்லா கவனிக்கிறேன். இந்த அபிஷேகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்றது? எப்படி பெற்றுக்கொள்றது? நம்பர் ஒன், எனக்கு ஒரு பாத்திரம் வேணும். ஒரு பாத்திரம் டக்குன்னு எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா. ஒரு வெசல், ஒரு பாத்திரம் இருக்கு. ஒரு பாத்திரத்துல நீங்க பால் வாங்க போறீங்க. உங்க அம்மா சொல்றாங்க, பால்கார் வந்துட்டாருப்பா, போய் என்ன வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. நீங்க உடனே அந்த பால் வாங்க போற பாத்திரத்தை அவங்களை பின்னாடி போக சொல்ல. அவங்க 3 பேரை பின்னாடி பிடிச்சிட்டு பின்னாடி போ, பின்னாடி டீச்சர் பின்னாடி போ. கவனிங்க, பால் வாங்க போற பாத்திரத்துல நீங்க என்ன செய்வீங்க? பால் வந்துருச்சு, பால் வாங்க போடணும். அப்ப பாத்திரம் கையில இருக்குது. முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? பாத்திரத்தை என்ன செய்வீங்க? கழுவாம போய் பாத்திரத்துல பால் வாங்குவோமா? ஒரு வெசல் பாத்திரம், செம்பு இல்ல, பாத்திரம். கவனிங்க, கழுவாம பாத்திரத்துல பால் வாங்க முடியுமா? வாங்கவே முடியாதுல்ல. சரி, அப்ப முதலாவது நீங்க ஏசப்பட்ட கேட்கணும், ஏசப்பா என் பாத்திரத்தை என்ன செய்யுங்க? கழுவுங்க ஏசப்பா. இத பாருங்க, இந்த பாத்திரம் வந்துருச்சு, பாத்திரத்தை இப்ப இதான் நான் தான் இந்த பாத்திரம். இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன வேணும்னா ஏசப்பாவுடைய அபிஷேகம் வேணும். ஆனா அசிங்கமா இருக்கிற இந்த பாத்திரத்துக்குள்ள, அழுக்கா இருக்கிற இந்த பாத்திரத்துக்குள்ள அபிஷேகத்தை ஏசப்பா என்ன பண்ண மாட்டாரு? ஊத்த மாட்டாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? முதல்ல கேட்கணும், இந்த ரத்தத்தால என்ன செய்யுங்க? போதும், கழுவுங்க ஏசப்பா. இந்த ரத்தத்தால என்ன கழுவுங்க. இப்ப ஏசப்பாவுடைய ரத்தம் அப்படியே சுத்தமா சுத்தமா சுத்தமா
சுத்தமா சுத்தமா என்ன செய்யுது சொல்லுங்க? உள்ள இருக்கிற பொய்ய கழுவுது, உள்ள இருக்கிற திருட்டு குணத்தை கழுவுது, உள்ள இருக்கிறத அசிங்கமான காரியத்தை கழுவுது, கெட்ட வார்த்தையை கழுவுது, கீழ்ப்படியாம இருக்கிறத கழுவுது, சண்டை போடுற குணத்தை கழுவுது. எல்லாத்தையும் 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 கழுவி பாத்திரம் இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா சுத்தமா மாறிடுச்சு. இதை வெளியே ஊத்திருக்க அந்த ஒரு கிளாஸ் எடுத்துவாங்க, பின்னாடி இந்த கிளாஸ், அந்த ஒரு பேப்பர் கிளாஸ் நீங்க எடுத்துவாங்க. இப்போ பாருங்க, கழுவி 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 என் பாத்திரம் என்னவா மாறிடுச்சுன்னு பாருங்க. இந்த பாத்திரம் என்னவா மாறிடுச்சு? சுத்தமா மாறி அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியே போயிடுச்சு. பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க. அழுக்கான தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டு இப்ப இந்த பாத்திரம் எப்படி மாறிடுச்சு? சுத்தமா. இப்போ இந்த வெசல், இந்த பாத்திரம் யாருன்னு சொன்னேன்? நம்மதான் இந்த பாத்திரம். இப்ப இந்த பாத்திரம் ரெடியான பாத்திரமா மாறிடுச்சு. ரெடியான பாத்திரம். இப்போ நீங்க ஏசப்பாட்ட கேட்க போறீங்க, அந்த குழந்தைய பின்னாடி பின்னாடி ஏசப்பாட்ட நீங்க கேட்க போறீங்க, ஏசப்பா என்ன உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க ஏசப்பா, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க ஏசப்பா, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க ஏசப்பான்னு சொல்லும் போது இப்போ என் பாத்திரம் சுத்தமாயிடுச்சு. முதல்ல சொல்லுங்க, சுத்தமான பாத்திரம், ரெடியான பாத்திரம். மூணாவது இந்த தலையில வச்சுட்டு அப்படி முடிச்சு ஏசப்பா கண்ணமுடி கேளு, ஏசப்பா என்ன நிரப்புங்கன்னு கேளு, ஏசப்பா என்ன நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தால நிரப்புங்க, உங்க வல்லமையால நிரப்புங்க, உங்க அந்நிய பாஷையால என்ன நிரப்புங்க, உங்க அபிஷேகம் எனக்குள்ள வேணும். என் பாத்திரம் காலியா இருக்கு, எனக்கு என்ன வேணும்? என்ன இல்லைன்னா நான் என்ன ஆயிடுவேன்? என்ன இல்லைன்னா என் விளக்கு என்ன ஆயிடும்? அணைஞ்சு போயிடும், நெருப்பு எரிய முடியாது. ஏசப்பா எனக்கு உங்க அபிஷேகத்தை ஊத்துங்க, அபிஷேகத்தை ஊத்துங்க, அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது ஏசப்பா பாப்பாரு, இந்த பாத்திரம் இப்போ சுத்தமாயிருச்சு, என் ரத்தத்தால கழுவப்பட்ட பாத்திரமா மாறிடுச்சு. இந்த பாத்திரத்துல இப்ப என்ன இல்ல? பொய் இல்ல. இந்த பாத்திரத்துல என்ன இல்ல? திருட்டு குணம் இல்ல. இந்த பாத்திரத்துல என்ன இல்ல? கோபம் இல்ல. இந்த பாத்திரத்துல என்ன இல்ல? சண்டை இல்ல. இந்த பாத்திரத்துல பொறாமை இல்ல, எரிச்சல் இல்ல, இச்சை இல்ல, எந்த கெட்ட காரியமும் இதுக்குள்ள இல்ல. இப்போ இந்த பாத்திரத்தை நான் நிரப்ப போறேன்னு சொல்லி ஏசப்பா அப்படியே அந்த பாத்திரத்துல அப்படி அபிஷேக தைலத்தை ஊத்த ஆரம்பிப்பாரு, அந்த எண்ணெயை ஊத்த ஆரம்பிப்பாரு, அந்த எண்ணெயை ஊத்த ஆரம்பிப்பாரு. அந்த எண்ணெய் ஊத்தும் போது அவ்வளவு சந்தோஷம். நேரவாய் அந்த எண்ணெயை ஊத்தும் போது அவ்வளவு சந்தோஷம். இப்போ ஒண்ணுமே இல்லாம இருந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா மாறுதுன்னா அப்படியே நிரம்புற பாத்திரமா மாறுது. என்னவா மாறுது சொல்லுங்க? காலியான பாத்திரம் என்னவா மாறுது? காலியான பாத்திரம் என்னவா மாறிடுச்சு? நிரம்பி 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 இப்ப இந்த பாத்திரம் ஏசப்பா நிரப்புங்க 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 நிரப்புங்கன்னு சொல்லும் போது இது நிரம்பி கடைசியில இந்த நிரம்புட பாத்திரம் நிரம்பி வழியிற பாத்திரமா மாறுது. என்னவா மாறுது சொல்லுங்க? நிரம்பி. இப்படி நீ மாறணும் தான் ஏசப்பா விரும்புறாரு. உன் பாத்திரம் காலியா இருக்கணும்ன்றத ஏசப்பா விரும்பல. உன் பாத்திரம் என்னவாகணும்? சரி இன்னைக்கு நிரம்பிடுச்சு, இன்னைக்கு நிரம்பிடுச்சு, அப்படியே அங்கே இன்னைக்கு நிரம்பிடுச்சு. ஆனா நாளைக்கு நிரம்பல, பாத்திரம் குறைஞ்சிருச்சு. இப்ப திருப்பி நீ ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா என் பாத்திரத்துல தண்ணி எண்ணெய் குறைஞ்சு போச்சு, என்ன திருப்பி என்ன பண்ணுங்க? நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அவனை திரும்ப நிரம்ப ஆரம்பிக்கும், பாத்திரம் திரும்ப நிரம்ப ஆரம்பிக்கும். டெய்லி 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 என் பாத்திரம் என்ன ஆயிட்டே இருக்கும் சொல்லுங்க? இப்படி நிரம்பிட்டே இருக்கிறத சாத்தான் பார்த்தான்னா உன் பக்கத்துல கோபத்தை கொண்டு வரணும்னு நினைப்பான். எப்பா இது பக்கத்துல போக முடியாது, ஏன்னா அந்த பாத்திரம் என்ன ஆயிட்டு இருக்குது? நிரம்பி வழியுது. சண்டையை கொஞ்சம் போடலாம், சண்டை ஐயோ போக முடியாது. என்ன அதுக்குள்ள என்ன நிரம்பி இருக்குது? என்ன நிரம்பி இருக்குது? அங்க தீ என்ன ஆயிட்டு இருக்கு? எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னால அது பக்கத்துல போக முடியாது. பொய்ய கொஞ்சம் ஊத்தலாமா?
ஏன்னா அங்க பாத்திரம் என்ன இருக்கு, நிரம்பிட்டு இருக்குது. டெய்லி இந்த இவன் ஜோம் பண்றா, ஜோம் பண்ண பாத்திரம் என்ன ஆயிட்டே இருக்கும். ஜெபம் குறைய 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 பாத்திரம் அப்படியே டவுன் ஆயிட்டே இருக்கும். டெய்லி ஜெபம் அதிகமாக இன்னைக்கு ஜெபம் பண்ணியாச்சு, இன்னைக்கு பாத்திரம் நிரம்பி வடிஞ்சிருச்சு, இப்ப நிரம்பி வழியில அடுத்த நாள் வந்துருச்சு. இப்ப திரும்பி நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஏசப்பா இன்னும் உங்க அபிஷேகத்தை ஊத்துங்க, இன்னும் உங்க அபிஷேகத்தை. இப்ப என்ன ஆயிடுச்சு? பாத்திரம் வெரி குட். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப ஏசப்பா இப்படி உங்களை நிரப்ப போறாரு, இப்படிதான் உங்களை நிரப்ப போறாரு. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிச்சேன், இத தண்ணி ஊத்தி எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஆனா ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த தண்ணிய போலதான் உங்க மேல இறங்க போகுது, உங்க காலியான பாத்திரத்துல நிரப்ப போகுது. நீங்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஐயோ நான் ஒரு எம்டி வெசலா இருந்தேன். ஃபர்ஸ்ட் எம்டி வெசல், எல்லாரும் சொல்லுங்க எம்டி வெசல், பியூரிஃபைடு வெசல். மூணாவது ஓவர்ஃப்ளோயிங் வெசல். எல்லாரும் சொல்லுங்க எம்டி வெசல், பியூரிஃபைடு வெசல். இப்ப நீங்க என்னவா மாறணும்? இப்போ மாறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? என்ஜோம். தேங்க்யூ. கொண்டு போயிடுங்க. தேங்க்யூ. கை தட்டுங்க பார்க்கலாம். அபிஷேகம் ரைட். இப்போ எத்தனை பேரு இப்ப இந்த இடத்துல ஒரு துணி போடு, எத்தனை பேருக்கு எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பாத்திரத்தை சுத்தமாக்கணும். சரி, மூணு பேரா நல்லா தள்ளி கரெக்டா உட்காருங்க பார்க்கலாம். 3-3 தள்ளி நடுவுல கேப் வேணும். நாங்க நடுவுல வருவோம். கேப் முன்னாடி வா தம்பி. இங்க போட்டு பக்கத்துல ரைட். பின்னாடி தம்பி. நீ பின்னாடி நீ எழுச்சுக்க தம்பி. நீ எழுச்சுக்க பின்னாடி. லாஸ்ட் 3 பேர். 3-3 குழந்தைய வெளியே கொடுத்து அந்த பாப்பா நீ பின்னாடி போயிடு. இந்த பாத்திரத்தை இப்ப முதல்ல நான் என்ன செய்ய போறேன்? இந்த பாத்திரத்தை எதனால கழுவ முடியும்? ஏசப்பாவுடைய ரத்தத்தால். சரி, இப்போ நீங்க ஏசப்பாட்ட கேட்க போறீங்க. எல்லாரும் முட்டி போடுங்க, கண்ணை மூடுங்க, கை கூப்பிடுங்க. நம்ம பாவத்துக்காக ஏசப்பா அடிக்கப்பட்ட எல்லாம் கண்ணை மூடுச்சு. பெனிட்டா கண்ணை மூடு, முட்டி போடு, கண்ணை மூடு, கை கூப்பு. சொல்றத சின்சியரா பண்ணணும். நீ ஒரு நிமிஷம் நீ கண்ணீரோட கேட்க போற ஏசப்பா நான் நிறைய பாவம் செய்யறேன், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், உங்களை நான் நிறைய நேரம் வேதனைப்படுத்தி சிலுவையில் அரைஞ்சிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நீ பொய் சொல்லும் போது ஏசப்பாவை திரும்பியும் சிலுவையில் அறையிற மாதிரி, நீ கெட்ட வார்த்தை பேசும்போது ஏசப்பாவை நீ திரும்பியும் நீயே சிலுவையில் அறையிற. மற்றவங்களை நீ அடிக்கும் போது ஏசப்பாவை சிலுவையில் அறையிற. நீ என்னென்ன பாவம் செய்யறியோ அதெல்லாம் ஏசப்பாவை நீ திரும்பியும் சிலுவையில் அறையிறதுக்கு அர்த்தம். எல்லாம் நேரம் நோக்கி போடுங்க. இந்த டைம்ல யாரெல்லாம் உண்மையா ஜெபம் பண்றீங்களோ உங்களை ஏசப்பாவுடைய ரத்தம் கழுவ போகுது. அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற பொய்யை உன்னை விட்டு நீக்க போகுது. உனக்குள்ள இருக்கிற திருட்டு குணத்தை உன்னை விட்டு அப்படியே வாஷ் பண்ண போகுது. எப்படி ஒரு துணியில இருக்கிற அழுக்க அப்படியே நம்ம ஒரு சோப்பு போட்டு அதை தேய்க்கும் போது அந்த அழுக்கெல்லாம் வெளியே போதோ, அதே மாதிரி ஏசப்பாவுடைய ரத்தம் உன்னை இன்னைக்கு அப்படியே உன் பொய்ய, உன் திருட, உன் கெட்ட எண்ணத்தை, உன் கண்ணை, உன் பார்வைய, உன் பேச்ச எல்லாத்தையும் ஏசப்பா இன்னைக்கு சுத்துது. ஏசப்பாட்ட ஒரு நிமிஷம் கண்ணீரோட கேளுங்க. சாரி ஏசப்பா, இவ்வளவு நாளா நான் ஒரு கெட்ட பிள்ளையா இருந்துட்டேன்.
இன்னையில இருந்து நல்ல பிள்ளையா வாழ்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். இந்த ஒரே ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு இந்த ரத்தத்தால என்ன கழிவு பேசுறேன். கண்ண மூடிங்க, கண்ண மூடி நீங்க மட்டும் ஏசப்பட்ட பேச போறீங்க. அங்க செஞ்ச தப்பெல்லாம் ஏசப்பட்ட சொல்லிடுங்க. இப்பயே சொல்லிடுங்க, சொல்லிடுங்க. ஏசப்பா நான் இந்த தப்பு செய்யறேன், இந்த பாவத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா செஞ்சுட்டே இருக்கிறேன். இந்த ஒரு வாட்டி உங்க ரத்தத்தால என்ன கழுவு பேசும், ரத்தத்தால என்ன கழுவு பேசும். பிள்ளைங்க உண்மையா ஜெபம் பண்றீங்க, நிறைய பேர் கண்ணீரோடு ஜெபம் பண்றீங்க. ஏசப்பா உங்க பக்கத்துல இருந்துவோம் ஜெபத்தை கேட்கிறேன். நாங்க பாக்குறோமோ இல்லையோ, ஏசப்பா உன் ஜெபத்தை கேட்கிறேன். கேள்வி வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. செஞ்ச தப்ப ஏசப்பாட்டு சொல்லி சாரி ஏசப்பான்னு சொல்லி சொல்லு தங்கச்சி, சொல்லு அப்படி சொல்லி ஏசப்பா சாரி ஏசப்பா, நீ நான் செய்ய மாட்டேன். நீ ஒருபோது என் வாயில இருந்து புரிய வர, நீ ஒருபோது என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை, நீ ஒருபோது என் வாயிலிருந்து மற்றவங்களை திட்டி பேச மாட்டேன், மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், மற்றவங்களை நான் காயப்படுத்த மாட்டேன். உங்க ரத்தத்தால கழுவு பேச ஏசப்பா, நீங்க சிலுவையில சிந்தின அந்த ரத்தம், அந்த கையில இருந்து வழிகிற ரத்தம் உன் தலைமையில இருந்து உன் கால் வரைக்கும் உன்னை கழுவு, தலைமையில இருந்து உன் கால் வரைக்கும் உன்னை கழுவு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆயத்தரவு ஏசப்பான்னு கொஞ்சம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உனக்கு அழுது ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அழுது ஜெபம் பண்ணு. ஏசப்பா என்ன மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் கண்ணீரோட ஜெபிக்கிறத பாக்குறேன். கண்ணீரோட நீ ஜெபம் பண்ணனா அது உண்மையா ஆண்டவர் ஏத்துக்குவார், உன்னை மாத்திடுவார் ஆண்டவர். அப்படி நல்ல ஜெபம் பண்ணு தங்கச்சி, நல்ல வாய்ப்பு ஜெபம் பண்ணு. ஏசப்பா இந்த நாள்ல இருந்து என் வாழ்க்கையை நான் உங்களுக்குன்னே ஒப்பு கொடுத்துறேன். ஏசப்பா இனி நான் பழைய பிள்ளையா இருக்க மாட்டேன், இன்னைக்கு புது பிள்ளையா நான் மாற விரும்புறேன். ஏசப்பா இந்த தயவு செய்து ஒரு விஷயம் கழுவுங்க ஏசப்பா, உங்க ரத்தத்தால எங்களை கழுவுங்க ஏசப்பா. நல்ல வாய்த்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க ரத்தத்தால எங்களை கழுவுங்க ஏசப்பா, உங்க ரத்தத்தால எங்களை கழுவுங்க ஏசப்பா. நல்ல வாய்த்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றத சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. உங்க ரத்தத்தால என்ன கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. சொல்லுங்க, 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 சொல்லுங்க. தங்கச்சி ஏசப்பா உன்னை சொல்றேன், ஏசப்பா உன்னை சொல்றார். ஏசப்பா உங்க ரத்தத்தால உன்னை கழுவி கொண்டிருக்கிறார், உன்னை கழுவி கொண்டிருக்கிறார், உன்னை கழுவி கொண்டிருக்கிறார். தம்பி ஏசப்பா உன்னை அவங்க ரத்தத்தால கழுவுறார், உன்னை புது ஒரு பிள்ளையா மாத்துறார், உன்னை ஒரு புது பிள்ளையா மாத்துறார். தம்பி ஏசப்பா உன்னை கழுவுறார், ரத்தத்தால கழுவுறார். ஏசப்பா ரத்தத்தால கழுவுறார். ஜெபம் பண்ணுங்க, நல்ல வாய் திறந்து கேளுங்க, உண்மையா கேளுங்க, உண்மையா பொய்யா ஜெபம் பண்ணாதீங்க, ஏதோ கடமைக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஏசப்பா வருகையில போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம பாத்திரம் சுத்தமா மாறணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா எங்களை சுத்திகரிங்க, ஏசப்பா எங்களை சுத்திகரிங்க ஏசப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்களை சுத்திகரிங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க ஒரு கை மட்டும் உங்க தலைக்கு மேல வைங்க. என் உச்சம் தலையில இருந்து என் உள்ளம் கால் வரைக்கும் ஏசப்பா உங்க ரத்தம் என்ன கழுவட்டும் ஏசப்பா. சொல்லுங்க, உங்க ரத்தம் என்ன கழுவட்டும் சொல்லுங்க. ஏசப்பா உங்க ரத்தத்தினால கழுவுங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ரத்தத்தால எங்களை கழுவுங்க ஏசப்பா, உங்க ரத்தத்தால எங்களை கழுவுங்க. என்ன சொல்ற, சத்தமா சொல்லுங்க, கழுவுங்க ஏசப்பா. நீ செஞ்ச தப்பு நான் ஏசப்பாட்ட சொல்லுங்க, மணிங்க ஏசப்பான்னு கேளு. ஏசப்பா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. உண்மையா ஜெபம் பண்ணுங்க பாருங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க பாருங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க பாருங்க. ஏசப்பா உங்க பாத்திரத்தை சுத்தப்படுத்திட்டு இருக்கிறார், அப்படி ரத்தத்தால சுத்தப்படுத்திட்டு இருக்கிறார், அப்படி ரத்தத்தால சுத்தப்படுத்திட்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர இயேசுப்பா, ஸ்தோத்திர இயேசுப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து இயேசுவே என்னை கழுவுங்க, என்ன உங்க ரத்தம் கழுவட்டும்,
உங்க ரத்தம் கழுவட்டும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க ரத்தத்தால கழுவிருங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த வீடியோஸ்ல வந்து தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி, அப்பா என்ன சுத்திக்கிறீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ரத்தத்தால கழுவுங்க, ரத்தத்தால கழுவுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுசிதா, ஹல்லேலூயா. கீபோர்டு செட் பண்ணு. ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். அப்படியே உங்க நெஞ்சில கை வச்சு நான் பாடுற பாட்டு அப்படியே ஒரு ஜெபமா பாட போறீங்க. நான் பாடுற பாட்டை ஜெபமா பாடுங்க. என் உள்ளத்தில், என் உள்ளத்தில் நீர் வாரும் இயேசுவே. சொல்லுங்க. என் உள்ளத்தில், என் உள்ளத்தில் நீர் வாரும் இயேசுவே. திரும்ப சொல்லுங்க. என் உள்ளத்தில், என் உள்ளத்தில் நீர் வாரும் இயேசுவே. என் உள்ளத்தில், என் உள்ளத்தில், என் உள்ளத்தில் நீர் வாரும் இயேசுவே. பாவம் இனி நான் செய்ய மாட்டேன், உம் பிள்ளையாய் வாழ்ந்திடுவே. பாவம் இனி நான் செய்ய மாட்டேன், உம் பிள்ளையாய் வாழ்ந்திடுவேன். பாவம் இனி நான், பாவம் இனி நான் செய்ய மாட்டேன், உம் பிள்ளையாய் வாழ்ந்திடுவேன். சத்தமா சொல்லுங்க. பாவம் இனி நான் செய்ய மாட்டேன், உம் பிள்ளையாய் வாழ்ந்திடுவேன். என் உள்ளத்தில், என் உள்ளத்தில் சொல்லுங்க. என் நீர் வாரும் இயேசுவே. என் உள்ளத்தில், என் உள்ளத்தில், என் உள்ளத்தில் நீர் வாரும் இயேசுவே. பாவம் இனி நான், பாவம் இனி நான் செய்ய மாட்டேன், உம் பிள்ளையாய் வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க. என் உள்ளத்தில் நீர் வாரும் இயேசுவே. என் உள்ளத்தில், என் உள்ளத்தில் இவங்க நெஞ்சில கை வச்சு ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா, இந்த நாளிலே என்னை அப்படியே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, உள்ளத்துல வாங்க. உள்ளத்துல நிறைய பாவம் இருக்கு, நிறைய அசுத்தம் இருக்குது, நிறைய கெட்ட காரியம் இருக்குது. இயேசுவே, உங்க ரத்தத்தால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றுங்க. இயேசுவா, இயேசுவே, இந்த நாளில் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி உங்க பிள்ளையா இருப்பேன் என்று உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சரி, அது கீழே போடுங்க. கண்ணை முடிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ ஏசப்பாவுடைய ரத்தம் உங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்குது? கழுவி இருக்கு, சுத்தமாக்கி இருக்கு. எத்தனை பேருக்கு உங்க உள்ளத்துல என் பாவத்தை எல்லாம் ஏசப்பா மன்னிச்சுட்டாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருக்கா? என் பாவம்லாம் என்னை விட்டு எதனால போயிடுச்சு? அவருடைய ரத்தத்தினால என்னை ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? இப்ப உங்க பாத்திரம் இப்ப என்ன பாத்திரமா மாறிச்சுன்னா பியூரிஃபைடு வெசலா மாறிடுச்சு. எம்டி வெசல் என்னவா மாறிடுச்சு? இப்ப இந்த பியூரிஃபைடு வெசல்ல ஏசப்பாவுடைய அபிஷேகத்தை ஊத்த போறாரு. என்ன ஊத்த போறாரு? சரி, இப்ப நான் சொல்லி கொடுக்குற நல்லா கவனிங்க. அபிஷேகம்னா என்னது? அபிஷேகம் ஊற்றப்படுன்றது ஏசப்பாவுடைய ஒரு விடையேற பெற்ற வல்லமை. இப்ப ஒரு சூரியனுக்கு கீழே போய் நிக்கிறீங்க. அந்த சூரியனுக்கு கீழே போய் நீங்க நிற்கும் போது நிக்க 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 நீங்க என்னத்தை உணர்வீங்க? சொல்லுங்க. உங்க தலை சூடாகும். அந்த சூடு அதிகமாக 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 உங்களால அதை என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. ஓவர் அதிகமாயிடுச்சுன்னா மயக்க போட்டு கீழே விழுந்து. அந்த சூரியனை பார்க்கிலும் ஒரு வல்லமை தான் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கிறாங்க. அந்த சூரியனை விட ஒரு பெரிய வல்லமை தான் ஏசப்பா கொடுக்கிற ஆவியானவருடைய அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம். இன்னைக்கு இந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்? அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிசாசு உங்க பக்கத்துல வரவே முடியாது. அவனால உங்க பக்கத்துல நெருங்கவே முடியாது. எல்லாம் அப்படியே நேர்முட்டி போட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஒரு நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க. நல்ல நடுவில் இருக்கிற பையனை தூக்குங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க. எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பின்னாடி நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். நல்ல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றது அப்படியே பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்க அபிஷேகம் உங்க மேல ஏசப்பா ஊற்றுவார். சின்ன பிள்ளைங்க மேல வசனம் சொல்றது எல்லார் மேலையும் என் ஆவியை நான் ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா எல்லாம் கண்ண மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்லும் போது உங்க இருதயம் எல்லாம் ஏசப்பாவோட அப்படியே ஒன்று சேருது. ஏசப்பாவோட அப்படியே கனெக்ட் ஆகுது. உங்க இருதயம் எல்லாம் ஏசப்பாவோட கனெக்ட் ஆகுது. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை திறக்கணும். கஷ்டம் போற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப முடியல. அப்படியே யாரும் வந்து தூக்குற மாதிரி இருந்தது. ஏதோ ஊத்துற மாதிரி இருந்தது. அப்பா வந்து எனக்கு தொடுற மாதிரி இருந்தது. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கை தட்டி, நல்ல கரங்கள் தட்டி. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை மேல தேவ வல்லமை இறங்கும் போது அதால தாங்கிக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அந்த வல்லமை இந்த மகளை நீக்கொட்டு. வேற யாருக்கு அபிஷேகம் அந்நிய பாஷையோட கிடைச்சது? அந்நிய பாஷையோட வேற யாருக்கு அபிஷேகம் கிடைச்சது? கை தூக்குங்க, கை தூக்குங்க. கிடைச்சதா? அந்நிய பாஷையோட கிடைச்சது. வேற யாருக்கு கிடைச்சது? சரி, ரைட். எனக்கு கிடைச்சது. எப்படி இருந்துச்சு உனக்கு சொல்லு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏதோ ஒரு பாஷை எனக்கு தெரியாத பாஷை எனக்கு வந்தது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னால் தாங்க முடியாத அளவு. வெரி குட். நல்லா கை தட்டுங்க பாருங்க. நல்லா உற்சாகமா கை தட்டுங்க. ஹalleluya. Thank you Jesus. அப்படியே கண்ணை கையை உயர்த்தி என் உள்ளத்தில் நீர் வா. காடு மட்டும்
இயேசுவே என் உள்ளத்தில் சத்தமா நீர் வாரும் இயேசுவே. பாவம் இனி நான் செய்ய மாட்டேன், பாவம் இனி நான் செய்ய மாட்டேன், உம் பிள்ளையா வாழ்ந்திடுவேன். பாவம் இனி நான் செய்ய மாட்டேன், உம் பிள்ளையா வாழ்ந்திடுவேன். சாரலா முன்னால வந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை இந்த நாளில் தொட்டு அபிஷேகம் பண்ணபடினால அதற்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து தேவக்காரன் பிள்ளைகளை நடத்தும்படியாக இந்த அபிஷேகத்தின் வல்லமை பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கண்ண மூடுங்க பார்க்கலாம். ஆண்டி ஜெபம் பண்ணும்போது நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அளவில்லாத தேவ பிரசன்னம் இடத்துல ஊட்டப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் வெள்ளத்தில் தரித்தவராய் இந்த ஆலயத்தில் அப்படியே நீங்கள் ஆவியிருப்பதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபிஷேகம் பண்ணினதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வீடியோஸ்லப்பா என் வல்லமை கிரியை செய்ததை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்களப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிறோம், உனக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த ஒவ்வொரு 6 நாளும் நீங்க கூட இருந்து நடத்தினதுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஆலயத்துக்குள் அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ஆலயத்துல கால் வைத்து ஒரு ஆத்மா வீணா போக கூடாதுப்பா. இசப்பா ஒவ்வொரு பிள்ளைய ஆண்டவரே உடைய ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எதிர்காலங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைய ஆண்டவரே நீங்க அனுதினமும் ரட்சிக்கப்படணும், அனுதினமும் அபிஷேகத்தை உணரணும், அனுதினமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பிள்ளைகள் வளரும்படியாய் கூட செபிக்கிறப்பா. பிள்ளைகள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆண்டவரே இன்னைக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவர்கள் காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிற தகப்பனே. அப்பா ஒரு நாளும் ஆவி குறைந்து போகக்கூடாது இசப்பா. வழிபடுதல் அக்கினி குறைந்து போகக்கூடாது ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த அக்கினி எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த விசேஷித்த அபிஷேகம் இந்த பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டப்பா. பசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. வழி இதுவே நடவுங்கள் என்று தகப்பனே. இந்த பிள்ளைகளை பசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்படும் ஆண்டவரே. இந்த நிமிஷத்துல இருந்தப்பா இவர்களை பார்க்கிறவர்கள் ஐயோ இந்த பிள்ளை வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் இருக்கேன்னு சொல்லி அவர்கள் உணர வேண்டும் தகப்பனே. இந்த பிள்ளைகள் நிமித்தம் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம்ப்பா. இந்த பிள்ளைகள் நிமித்தம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் நிமித்தம் அவங்களோட படிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம்ப்பா. இந்த VBS நிமித்தம் ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் தாங்கப்பா. இந்த VBS நிமித்தம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உனக்கு நன்றி செலுத்துகிறேயா. இதுவரைக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வந்ததுக்காய் நன்றி தகப்பனே. பிள்ளைகளுக்கு வசனங்களை போதித்ததற்காய் நன்றி, ஆவிக்குரிய காரியங்களை போதித்ததற்காய் நன்றி, ஆவிக்குரிய தகப்பனை கொண்டு அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற எங்கள் முழு சமயம் என் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஈவினிங் நடக்கிறக்கா ஆண்டவரே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் பசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. 1 hour 3/4 மணி நேரம் சண்டே கிளாஸ் எல்லா வாரமுமே நடக்கும். எல்லா சண்டே. நான் இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கே நான் போனதில்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கே போனதில்லை. சர்ச்சுக்கே போனதில்லையா நீ? சரி, ஓகே. இப்போ நான் கேட்கறது கவனி. நான் வர சண்டேல இருந்து அதாவது நாளையில இருந்து எல்லா சண்டேயும் இந்த சர்ச்சில் நான் வந்து ஏசப்பாவை ஆராதிக்க போறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. கை நல்லா தூக்குங்க. வெரி குட். நல்ல ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே.
எத்தனை பேர் உங்க வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொன்னீங்க இங்க நடந்ததை பத்தி? சரி, கை கீழே போடுங்க. எத்தனை பேருடைய அப்பா அம்மா இந்த சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். சர்ச்சுக்கு எங்க அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்றேன். கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. வெரி குட், சூப்பர், ரைட். கை கீழே போடுங்க. தம்பி அந்த யாரு முன்னாடி ஓடியா நீ வா. சுரேந்தரா வா. இந்த தம்பி இந்த சர்ச்சுக்கு வந்து ஏசப்பாவை தொட்டுருக்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நாங்க வர்ற வாரத்துல இருந்து குடும்பமா என்ன செய்ய போறோம், நாங்க சர்ச்சுக்கு வர போறோம்னு சொல்லி இந்த தம்பியுடைய அப்பா அம்மாவோட கூட இங்க சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. கையை நல்ல ஜோர தட்டுல பார்க்கணும். இந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களும் உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லி அவங்க என்ன செய்யணும், சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வருவீங்களா? ஓகே, இப்ப டான்ஸ் குள்ள போறோம். குட்டி பிள்ளைங்க, ஃபர்ஸ்ட் பிகினர் பிள்ளைங்க சீக்கிரமா ஓடியாங்க. டான்ஸ் டக்குன்னு பாட்டை போடுங்க.